Hello everyone, welcome to 𝗧𝗵𝗲 𝗧𝗵𝗲. இந்த வீடியோல அக்டோபர் 16 and 17க்கான ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்காக ஹிந்து நியூஸ் பேப்பரோட டெய்லி எடிஷன் எடுத்திருக்கோம். அண்ட் இந்த வீடியோவோட பிடிஎஃப் நோட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது நம்மளோட டெலகிராம் சேனல்ல இருக்கு. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற நியூஸ் ஆர்டிகல் வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் செட்ஸ் இன் வித் அ பேங் இன் TN. ஹெவி ரெயின் lashes the state, ரெட் அலர்ட் ஃபார் சென்னை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ரெட் அலர்ட் வந்து கொடுக்கறது இந்தியன் மெட்டரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த ரெட் அலர்ட் கொடுப்பாங்க. இது வந்து ஒரு ஏர்லி வார்னிங், அதாவது ஸ்டேட் வந்து முன்கூட்டியே ப்ரிப்பேர்ட் ஆயிருக்கிறதுக்காக IMD கொடுக்குற ஒரு கலர் கோடு. இப்போ இந்த டிஃப்ரெண்ட் கலர் கோடு வந்து டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷனை வந்து சிக்னிஃபை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிரீன் கலர் கோடு கொடுத்தாங்க அப்படின்னா ரெயின்ஃபால் வந்து நார்மலாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அர்த்தம். இதே இது எல்லோ கலர் கோட் கொடுக்குறாங்க அப்படின்னா பி அவேர் அப்படின்னு அர்த்தம். இது வந்து சிவியர்லி பேட் வெதர், ஸோ நம்மளோட நார்மல் லைஃப் வந்து டிஸ்டர்ப்ட் ஆகும். இதே இது ஆரஞ்ச் அண்ட் ஆம்பர் கலர் கோடு கொடுத்தாங்கன்னா பி ப்ரிப்பேர்டுன்னு அர்த்தம். நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாதிக்கப்படும், ரோட் டிராவல், ட்ரெயின், ஏர் டிராவல் இதெல்லாம் பாதிக்கப்படும், பவர் டிஸ்ட்ரப்ஷன்ஸ் வரும். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்லி பேட் வெதரை சிக்னிஃபை பண்ணும். இதே இது ரெட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது எக்ஸ்ட்ரீம்லி பேட் தான், பட் என்ன அப்படின்னா லாசஸ் ஆஃப் லைஃப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்ஷன் எடுக்கணும். அதுதான் ரெட் வந்து சிக்னிஃபை பண்ணும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் கோடு வந்து IMD கொடுத்துருக்காங்க. சென்னைக்கு வந்து ரெட் அலர்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஸோ இந்த IMD வந்து பார்த்தீங்கன்னா which was established in 1875. இது வந்து இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸுக்கு கீழே ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ that's all about this news article. And next news article, India US conclude $3.5 billion deal for procurement of 31 MQ-9B armed UAVs ன்னு கொடுத்துருக்காங்க. UAVs அப்படின்றது வந்து unmanned aerial vehicle. ஸோ இதை வந்து ரிமோட்டாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. யூஸ்வலாக அந்த UAVஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டெலிஜென்ஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போலாம் வந்து இதோட பர்பஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருச்சு. ஈவன் டார்கெட்டை ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு கூட UAVs வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த MQ-9B அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா MQ-9ஓட அட்வான்ஸ் வெர்ஷன். இதை வந்து டெவலப் பண்ணது வந்து ஜெனரல் அட்டாமிக் ஏரோநாட்டிக்கல் சிஸ்டம்ஸ். ஸோ இவங்க வந்து யூஎஸ்ஏல இருக்காங்க. இவங்க கிட்ட ஒரு 31 MQ-9B UAVs வந்து இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு டீல் போட்டிருக்காங்க. இப்போ இந்த UAVயோட ஆர்ம்ஸ் அட்டாச் பண்ணணும் இல்லையா, அதுக்காக ஹெல்ஃபயர் மிசைல்ஸையும் சேர்த்து என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரொக்யூர்மெண்ட்ல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த UAV வந்து ஒரு ஹை ஆல்டிடியூட் ஆர்ம்டு லாங் என்டூரன்ஸ் UAV. ஓகே, அண்ட் இதில் அட்டாச் பண்ண போற இந்த ஹெல்ஃபயர் மிசைல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ஷார்ட் ரேஞ்ச் மிசைல். இது வந்து ஏர் டு கிரவுண்ட் வந்து டார்கெட்டை வந்து அட்டாக் பண்ணும். சம்டைம்ஸ் வந்து ஏர் டு ஏரும் யூஸ் பண்ணுவாங்க, பட் மெயின் பர்பஸ் வந்து ஏர் டு கிரவுண்ட் தான். அண்ட் இது வந்து லேசர் கைடட். இப்போ ஒரு டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிருச்சு அப்படின்னா அது மேல லேசர் லைட்டை வந்து என்ன பண்ணும், ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த லேசர் லைட் வந்து அந்த டார்கெட்ல இருந்து திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை டிடெக்ட் பண்ணி அந்த டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணும். இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அக்யூரேட்டா டார்கெட்டை வந்து ஹிட் பண்றதுக்காக இந்த லேசர் கைடட் சிஸ்டம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்சானிக் டாக்டிக்கல் மிசைல். சப்சானிக் அப்படின்னா இது வந்து சவுண்டோட ஸ்பீடை காட்டிலும் கொஞ்சம் கம்மியா தான் ஸ்பீட்ல போகும். 0.8 மார்க் தான் இதோட ஸ்பீட். இதை வந்து நம்ம கிலோமீட்டர்ல கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 980 km/h, இல்ல மைல்ஸ்ல கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 610 miles/hour. இதோட ரேஞ்ச் வந்து 7 to 11 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ நம்மளோட காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து இந்த ஃபேக்ட் தான் முக்கியம். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிகல், சென்டர் செட்ஸ் அப் 3 AI ரிசர்ச் ஹப்ஸ் ஆன் ஹெல்த், அக்ரி அண்ட் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளோட எக்ஸாமுக்கு வந்து ரொம்பவுமே முக்கியமான ஒரு டாபிக். இது வந்து GS3ல வந்து டைரக்டா நம்மளால லிங்க் பண்ண முடியும். ஸோ இந்த ஓவரால் டாபிக் எதை பத்தினது அப்படின்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து கீ செக்டார்ல லேவரேஜ் பண்றதுக்காக நம்மளோட கவர்மெண்ட் எடுத்திருக்கிற ஒரு இனிஷியேட்டிவ், பர்டிகுலரா ஹெல்த் கேர், அக்ரிகல்ச்சர் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட்டுக்காக. ஸோ இதோட பர்பஸ் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை வந்து ஃபாஸ்டர் பண்ணணும் AI டெக்னாலஜிஸ்ல. இது மூலியமா ஸ்பெசிஃபிக் சேலஞ்சஸ், அதாவது இந்த ஹெல்த் கேர், அக்ரிகல்ச்சர் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட்ல இருக்கிற ஸ்பெசிஃபிக் சேலஞ்சஸை நம்ம அட்ரஸ் பண்றதுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து கிரியேட் பண்ண போறாங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஹெல்த் கேருக்கான சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து IIT டெல்லியிலையும் எய்ம்ஸ்லயும் வந்து ஆரம்பிக்க போறாங்க. இதோட ஃபோக்கஸ் ஏரியா வந்து டிசீஸ் ப்ரெடிக்ஷன், டயக்னோஸ்டிக் அண்ட் பேண்டமிக் ட்ராக்கிங். இதுல வந்து இன்னுமே என்ன பண்ணுவாங்க, R&D ஒர்க் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதோட எய்ம் வந்து என்ன அப்படின்னா AI வந்து இன்டெகிரேட் பண்ணணும் போத் ட்ரெடிஷ்னல் அண்ட் மாடர்ன் மெடிக்கல் சிஸ்டம். இதுல வந்து ஆயுஷும் இன்க்ளூட் ஆகும். ஓகே, அண்ட் வந்து அக்ரிகல்ச்சரல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து IIT ரோப்பர்ல வந்து கொண்டு வர போறாங்க. இதோட ஃபோக்கஸ் ஏரியா வந்து ரியல் டைம் கைடன்ஸ் ஆன் கிராப் ஹெல்த் அண்ட் வெதர் பேட்டர்ன்ஸ். ஸோ இதுக்கான மெயின் எய்ம் வந்து கிராப்போட குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், லாஸஸை வந்து ரிடியூஸ் பண்ணணும், அனிமல் ஹஸ்பண்ட்ரி ப்ராக்டிசஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும், ஃபுட் செக்யூரிட்டியை வந்து நம்ம கண்ட்ரியில் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். அதுக்காக தான்
இந்த சென்டர் வந்து ஐஐடி ரோப்பர்ல கொண்டு வர போறாங்க. அதுக்கடுத்து சஸ்டைனபிள் சிட்டிஸ், இது வந்து ஐஐடி கான்பூர்ல வந்து வரப்போகுது. இதோட ஃபோக்கஸ் ஏரியா வந்து ஸ்மார்ட் சிட்டி பிளானிங், டிராஃபிக் மேனேஜ்மெண்ட், எஃபிஷியன்ட் ரிசோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதுல எப்படி ஏஐ வந்து யூஸ் பண்றதுக்கு இவங்க எய்ம் வச்சிருக்காங்க அப்படின்னா, அர்பன் லிவிங் கண்டிஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். எப்படின்னா ரிசோர்ஸ் நீட்ஸை வந்து ஏஐ யூஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்றது மூலியமா. ஓகே, இப்போ GS3ல வந்து இந்த அர்பன் டெவலப்மெண்ட் இல்லை அக்ரிகல்ச்சர் இல்லை ஹெல்த் கேர் ரிலேட்டடாக ஏதோ டாபிக் வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் டாப்பிக்கை இன்க்ளூட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா, நீங்கள் இந்த பாயிண்ட்ஸை கொடுத்து அந்த ஆன்சரை இன்னுமே நல்லா கன்சாலிடேட் பண்ண முடியும். ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ் ஆர்டிகல். அண்ட் நெக்ஸ்ட் வந்து October 17க்கான ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்து இருக்கிற நியூஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்கலாம். ஃப்ரண்ட் பேஜில் வந்து இந்த நியூஸ் ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. இந்தியா பாக் அவாய்ட் பிளேமிங் ஈச் அதர் அட் SEO மீட்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் ஹெட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் மீட்டிங்காக பாகிஸ்தான் போயிருக்காரு. ஸோ 15-16 வந்து அங்கே இருந்தாரு, மீட்டிங் வந்து அட்டன் பண்ணாரு. அண்ட் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் மீட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த SEO சமிட்ல வந்து இந்தியா வந்து கண்டக்ட் பண்ணாங்க. இதில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம், என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப வருஷமா பைலேட்டரல் இன்டராக்ஷன்ஸே கிடையாது. ஸோ இந்தியா வந்து இந்த மல்டிலேட்டரல் என்கேஜ்மெண்ட்டை வந்து அவாய்ட் பண்ணவும் முடியாது. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணியே ஆகணும். ஸோ 2015க்கு அப்புறம் நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து பாகிஸ்தானுக்கு போறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த மாதிரி இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு மல்டிலேட்டரல் என்கேஜ்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னா யூசுவலா என்ன பண்ணுவாங்கன்னா, ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பிளேம் பண்ணுவாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாகிஸ்தானும் இந்தியாவை பிளேம் பண்ணல, இந்தியாவும் பாகிஸ்தானை பிளேம் பண்ணல. ஸோ இது என்ன காட்டுதுன்னா, இந்தியாவோட பாலிசி டிசிஷன் அண்ட் மெச்சூரிட்டி காட்டுது. அண்ட் நம்மளோட பைலேட்டரல் ரிலேஷனோட ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டை வந்து இது வந்து நமக்கு காட்டுது. ஸோ இந்த பிஹேவியர் இருக்கு பாத்தீங்களா, ரெண்டு கண்ட்ரியோட இந்த பிஹேவியர், இது வந்து மோர் டிப்ளமேட்டிக் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் அப்ரோச்சா இருக்கு. நம்ம வந்து பைலேட்டரல் டிஸ்பியூட்ஸை வந்து பேலன்ஸ் பண்றோம் மல்டிலேட்டரல் என்கேஜ்மெண்ட்டுக்காக. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா சைட்ல இருந்து நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து இந்த சைனாவோட ஸ்டான்ஸ் இருக்கு பாத்தீங்களா, டெரிட்டரிஸ் வந்து என்க்ரோச் பண்றாங்கல்ல, ஸோ அதை வந்து பிளேம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது போக வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரிஸ் வந்து அதர் கண்ட்ரியோட டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டியை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து சொல்லியிருப்பாரு. ஏன்னா இந்த சைனாவோட பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் இருக்கு இல்லையா, அது வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் வழியா போகுது. இது வந்து ஒரு டிஸ்பியூட்டட் ரீஜன். இது வந்து இந்தியாக்கான இடம், ஆனா பாகிஸ்தான்கிட்ட இருக்கு. ஸோ இதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இந்தியாவோட கன்சர்ன் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் அது போக நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் மாதிரி இந்த ரீஜனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், கனெக்டிவிட்டி ப்ரோக்ராம்ஸ், ஸோ இதெல்லாம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா, எஃபிஷியண்டாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த 3 ஈவில்ஸை வந்து நம்ம எராடிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 ஈவில்ஸ் வந்து டெரரிசம், எக்ஸ்ட்ரீமிசம் அண்ட் செப்பரேட்டிசம். ஓகே, that's all about this news article. And the next news article, Supreme Court censures Haryana, Punjab over lack of action in stubble burning cases, summons chief secretaries அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இஷ்யூவை வந்து நம்ம கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். சுப்ரீம் கோர்ட் வந்து கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டை வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க, அவங்கள கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க, அவங்ககிட்ட ரிப்போர்ட் கேட்டிருந்தாங்க, நீங்கள் என்ன ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்களும் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க, நாங்கள் என்ன ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்கோம், இதை வந்து நாங்கள் ஸ்டபிள் பர்னிங்கை கண்ட்ரோல் பண்ணிடுவோம் இந்த தடவை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அப்படி இருந்தாலுமே நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்துருந்தோம் இல்லையா, இந்த ஹரியானா பஞ்சாப் ரீஜன்ஸ்ல வந்து ஸ்டபிள் பர்னிங்கோட அளவு வந்து ஓவர் த இயர் குறைஞ்சிருந்தாலுமே ரிலேட்டிவா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ அதோட சப்சீக்வெண்ட் ஆர்டிகல் தான் இது. ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ரெண்டு கவர்மெண்ட்டை சென்சர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து நம்ம எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல ஃபர்ஸ்ட் சென்சர்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஸோ சென்சர் அப்படின்றது வந்து ஒரு ஃபார்மல் கண்டம்னேஷன் ஆர் டிஸ்அப்ரூவல். இது எதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்ஸோட ஆக்ஷன்ஸ் அண்ட் பாலிசிஸ் வந்து ஒன்னு கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸை வயலேட் பண்ணாலோ, இல்ல லீகல் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து அட்ஹேர் பண்றதுல அவங்க ஃபெயில் ஆனாலோ, இல்ல கவர்னன்ஸ் வந்து இன்அடிக்குவேட்டா இருந்தா இதை வந்து கொடுப்பாங்க. இப்போ இந்த சென்சர்ஸ் இஷ்யூ பண்றதுனால கவர்மெண்ட்ஸ்க்கு வந்து எந்த விதமான லீகல் இம்ப்ளிகேஷன்ஸும் கிடையாது. ஏன்னா எந்த விதமான பியூனிட்டிவ் மெஷர்ஸும் இது மூலியமா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ண மாட்டாங்க. பட் அந்த கவர்மெண்ட்ஸோட கிரெடிபிலிட்டி வந்து கொஸ்டின் பண்ணுவாங்க. இது வந்து பீப்புளுக்கு வந்து தெரிய வரும், இவங்களோட கவர்னன்ஸ் சரியில்லை அப்படின்னு. இது வந்து இன்டைரக்டா அவங்களை அஃபெக்ட் பண்ணும் அடுத்த எலெக்ஷன்ல. ஓகே, இப்போ இந்த சென்சர் இஷ்யூ பண்றதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன ரீசன் கொடுத்திருக்காங்கன்னா, இந்த கவர்மெண்ட்ஸ்க்கு வந்து டிஃபைன்ட் ஆட்டிடியூட் வந்து காட்டுறாங்க. அதாவது இஸ்ரோவோட டேட்டா இருக்கு, டேட்டா படி ஸ்டபிள் பர்னிங் வந்து நடக்குது அப்படின்ற டேட்டா இருக்கு. ஆனா இந்த சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஆர்டரை வந்து இந்த கவர்மெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணல, மதிக்கல. என்ன சொல்றாங்க, இந்த ஸ்டபிள் பர்னிங் நடக்கல அப்படின்றாங்க. அண்ட் அது போக வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டபிள் பர்னிங்ல பண்றவங்களை அரெஸ்ட் பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு மினிமல் ஃபைன் போட்டு விட்டுறாங்களே தவிர எந்த விதமான பியூனிட்டிவ் மெஷர்ஸும் எடுக்கல. மினிமல் ஃபைன் போடுறது மூலியமா அவங்க காசை கட்டிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, ஸ்டபிள் பர்னிங்கை பண்ணதான் செய்வாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன
கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா, இது வந்து பொலிட்டிக்கல் இஷ்யூ கிடையாது. ஏன்னா இப்ப பொலிட்டிஷியன்ஸ் வந்து பீப்பிள வந்து பனிஷ் பண்ணணும் அப்படின்னா, அவங்க வந்து பயப்படலாம். நமக்கு வந்து வோட் பேங்க் போயிரும் அப்படின்னு. இது வந்து கவர்ன்மெண்ட் சைட்ல எடுக்க வேண்டிய மெஷர். அப்ப ஏன் கவர்ன்மெண்ட் வந்து இன்ஆக்டிவா இருக்காங்க? ஏன் மெஷர்ஸ் எடுக்க மாட்றாங்க? ஏன் பனிஷ் பண்ண மாட்றாங்க? அப்படின்னு கேட்டு சீஃப் செக்ரட்டரிஸ வந்து சம்மன் பண்ணியிருக்காங்க. ஓகே. இதுதான் இந்த நியூஸ் ஆர்டிகல்ல சொல்லியிருக்காங்க. தட்ஸ் இட். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிகல் பார்க்கலாம். 5 ஐஸ் சப்போர்ட் கனடா இன் ஸ்பாட் வித் இந்தியா அண்ட் நிஜார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. போன வருஷம் பாத்தீங்கன்னா இந்த ப்ரோ காலிஸ்தான் பிரீச்சர் ஹர்தீப் சிங் நிஜார் அப்படின்றவர் வந்து அசாசினேட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து கனடா சைட்ல இருந்து இதை வந்து கேரி அவுட் பண்ணது இந்தியா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளேம் பண்றாங்க. இந்தியா வந்து என்ன சொல்றாங்கன்னா இதை வந்து ஏத்துக்கல. இதை வந்து இந்தியா சைட்ல இருந்து பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இந்தியா சைட்ல இருந்து நாங்க பண்ணோம்னு நீங்க சொன்னா எங்களுக்கு எவிடன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு கூட கனடாவோட பிஎம் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து நாங்க இன்டெலிஜென்ஸ் பேஸ் வச்சு தான் நாங்க இந்த அலோகேஷன் கொடுக்குறோமே தவிர எவிடன்ஸ் பேஸ் வச்சு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவிடன்ஸ் இல்லாம நீங்க எப்படி எங்களை பிளேம் பண்ண முடியும் அப்படின்னு இந்தியா சைட்ல இருந்து கேட்கறாங்க. அப்ப எங்களுக்கு வந்து நீங்க இந்த லீகல் ப்ரொசீடிங்க்கு கோஆபரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கனடா சைட்ல இருந்து சொல்றாங்க. பட் இந்தியா வந்து நாட் ரெடி டு கோஆபரேட். அண்ட் இவ்வளோ நாளா மல்டிபிள் ஃபாரம்ஸ்ல மீட்டிங்ஸ்லாம் இந்தியாவை ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருந்த கனடா என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ ரீசெண்டா இந்தியாவோட ஹை கமிஷனர் அண்ட் சில டிப்ளமேட்ஸை வந்து கனடால இருந்து எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்க. அதுக்கு ரிப்ளை பண்ற மாதிரி இந்தியாவும் என்ன பண்ணிட்டாங்க, கனடாவோட டிப்ளமேட்ஸை வந்து இந்தியால இருந்து வெளியே போக சொல்லிட்டாங்க. இப்போ வந்து இந்தியாவுக்கும் கனடாக்கும் ஒரு டிப்ளமேட்டிக் வார் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுல நாங்க கனடாவை சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு 5 ஐஸ் கண்ட்ரீஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட சப்போர்ட்டை வந்து கனடா கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து 5 ஐஸ்னா என்னன்னு தெரியணும். ஸோ 5 ஐஸ் அப்படின்றது வந்து இன்டெலிஜென்ஸ் அலையன்ஸ். ஒரு 5 இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் வந்து என்ன பண்ணிக்குவாங்க, செக்யூரிட்டி ரிலேட்டட் இன்டெலிஜென்ஸை வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. அது என்னென்ன கண்ட்ரீஸ் அப்படின்னா, ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, யூகே அண்ட் யூஎஸ். ஸோ இப்போ கனடாக்கு சப்போர்ட் பண்றது இந்த 4 கண்ட்ரியுமே என்ன பண்றாங்க, இப்போ சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இந்த 5 ஐஸ் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்றாங்கன்னா, வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலரா யூகே அண்ட் யூஎஸ்ஏ தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, ஒரு அக்ரிமெண்ட் வந்து 1946ல போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் லேட்டரா தான் மற்ற கண்ட்ரீஸ்லாம் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இதை வந்து 5 ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்றாங்க. அந்த 5 ஐஸ் வந்து அடுத்து வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 9 ஐஸா அது மாறி இருக்கு. டென்மார்க், பிரான்ஸ், நெதர்லாண்ட்ஸ், நார்வேஸ் ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 14 ஐஸா மாறிச்சு. ஜெர்மனி, இட்டாலி, ஸ்பெயின், பெல்ஜியம் அண்ட் ஸ்வீடன் வந்து இதுல ஜாயின் பண்ணாங்க. ஸோ இதுதான் இந்த ஆர்டிகிளோட கண்டெக்ஸ்ட். ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் இட். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிகல், சென்டர் இன்க்ரீசஸ் MSP ஃபார் வீட் 5 other rabi crops அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த நியூஸ் ஆர்டிகிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு MSP பத்தி தெரியணும். ஸோ MSP அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பர்ச்சேசஸ் செர்டன் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் த ஃபார்மர்ஸ். எதுக்காக டைரக்டா ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து ஒரு பர்டிகுலர் பிரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கவர்மெண்ட் ப்ரொக்யூர் பண்றாங்க அப்படின்னா, ஃபார்மர்ஸ்க்கு அவங்க விளைய வச்ச காசுக்கு கீழே மார்க்கெட் பிரைஸ் போனாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேர் ரெனுமரேஷன் கிடைக்கணும் அண்ட் அவங்களுக்கான சேஃப்டி நெட் வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இதை கொடுக்குறாங்க. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாக்கான ஃபுட் செக்யூரிட்டி இதுல இருக்கு. அண்ட் இந்தியாவில் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனை வந்து என்கரேஜ் பண்றதுக்காகவும் இந்த MSP வந்து என்ன ஆகும், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ இதுலயுமே சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து லீகல் பேக்கிங் வந்து கிடையாது. அதாவது இது வந்து ஒரு ரைட் கிடையாது. இப்போ என்னதான் இந்த MSP வந்து அனௌன்ஸ் பண்ணாலுமே கவர்மெண்ட் வந்து எல்லா ஃபார்மர்ஸ் கிட்டயும் அவங்க ப்ரொடியூஸ் பண்ற எல்லாத்தையுமே அவங்களால ப்ரொக்யூர் பண்ண முடியாது. ஏன்னா இதுல சர்டன் லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஃபுட் வேர் ஹவுசஸ் இருக்கு பாத்தீங்களா, அதோட நம்பர் வந்து இந்தியாவில் லிமிட்டடா தான் இருக்கு. அது பிடிக்கிற அளவுக்கு தான் என்ன பண்ண முடியும், கவர்மெண்டால ப்ரொக்யூர் பண்ண முடியும். இப்போ லீகலா இதை வந்து அவங்களோட ரைட் அப்படின்னு மாத்திட்டா கவர்மெண்ட் எல்லா ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்துமே மார்க்கெட் பிரைஸுக்கு கீழே அவங்களோட ப்ராடக்ட் வந்து கீழே போறப்போ ப்ரொக்யூர் பண்ணி ஆகணும். ஆனா இப்போ ஃபார்மர்ஸோட டிமாண்ட் வந்து எங்களுக்கு லீகல் பேக்கிங் கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஓகே, அது போக இந்த MSP இருக்கு பாத்தீங்களா, இது வந்து எங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒரு டிமாண்ட் இருக்கும். ஓகே, அப்போ அதை அட்ரஸ் பண்ற விதமா தான் என்ன பண்ணியிருக்காங்க, MSP-யை வந்து சில கிராப்ஸுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த நியூஸ். நமக்கு வந்து எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல என்னென்ன கிராப்ஸ்லாம் MSP-ல கவர் ஆகும் அப்படின்றது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் கண்டிப்பா. அண்ட் இதை வந்து எப்படி இவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இப்போ இந்த பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லை டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் பிரைசஸ் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேரியஸ் ஃபேக்டர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை வந்து அசஸ் பண்ணுவாங்க, மார்க்கெட் டைனாமிக்ஸை வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க, கவர்மெண்டோட பாலிசிஸை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த பிரைஸ் கொடுக்கறனால என்ன மாதிரியான எக்கனாமிக் இம்பாக்ட் வரும் அப்படின்றதையும் அக்கௌண்ட் பண்ணி கடைசியில் ஒரு பிரைஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபைனலா ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. யார்
யார்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னா கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ்ட்டு வந்து கொடுப்பாங்க. இப்போ இவங்க வந்து இது ஓகே அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க, CCEA அப்ரூவ் பண்ணிடுவாங்க. அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணப்பட்ட அனௌன்ஸ்மெண்ட் தான் இது. அடுத்து ஒன்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பர்டிகுலர் சீசன் அந்த இது வர்றப்போ அந்த ப்ரொக்யூர்மெண்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ரொக்யூர்மெண்ட் வந்து எல்லார்கிட்ட இருந்தும் பண்ண மாட்டாங்க. இட் இஸ் லிமிடெட் ஆன் தி வேர்ஹவுஸ் கெப்பாசிட்டி. ஓகே, அது போக இப்போ நிறைய கிராப்ஸை வந்து உள்ள இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்ற டிமாண்ட் இருக்கு. MSP இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற டிமாண்ட் இருக்கு. லீகல் பேக்கிங் வந்து கொடுக்கணுன்ற டிமாண்ட் இருக்கு. இதெல்லாம் MSP ரிலேட்டடா உள்ள இஷ்யூஸ். ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ் ஆர்டிகல். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிகல், ஆர்மி டு கமெமரேட் 62 years ஆஃப் த பேட்டில் ஆஃப் வாலாங் வித் சைனா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 1962ல இண்டோ சைனா வாரில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிக்னிஃபிகண்டான பேட்டில். இந்தியாவோட சோல்ஜர்ஸ் கிட்ட ஆல்மோஸ்ட் எந்த விதமான ரிசோர்ஸுமே கிடையாது. வெறும் ஒரு 800+ சோல்ஜர்ஸ் மட்டுமே என்ன பண்ணியிருப்பாங்க, 15,000க்கு மேல இருக்கிற சைனீஸ் ஆர்மி ட்ரூப்பை வந்து பிளாக் பண்ணியிருப்பாங்க 27 நாளுக்கு. இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதை கமெமரேட் பண்ற மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காங்க, வார் மெமோரியல்லாம் வாலாங்ல வந்து பில்டு பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பேட்டில் நடந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஒரு ட்ரை ஜங்ஷன், கிபித்து, வலாங் அண்ட் நமிதி. இது வந்து அருணாச்சல் பிரதேசோட ஈஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட்ல இருக்கு. இதை வந்து டைகர் மவுத்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த டைகர் மவுத் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இதுக்குள்ள என்டர் ஆகுறது வந்து ஒரு டைகரோட மவுத்குள்ள போய் வர்ற மாதிரி. ஏன்னா அந்த டெரைனும் அப்படி இருக்கும். இன்னொன்னு இந்தியாவோட ஆர்மியோட ரெசிஸ்டன்ஸும் இந்த இடத்துல பயங்கரமா இருக்கும். அதனால தான் இதை வந்து டைகர் மவுத் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ் ஆர்டிகல். அண்ட் இன்னைக்கு நான் லாஸ்ட் நியூஸ் ஆர்டிகல் வந்து கிளைமேட் சேஞ்ச் இம்பாக்ட் ஹார்சர் ஆன் புவரர் ஃபார்மர்ஸ் இன் இந்தியா, FAO ரிப்போர்ட். ஸோ FAO அப்படின்றது வந்து ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன். இது வந்து யுனைடெட் நேஷன்ஸோட ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி. இதை எப்போ ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அக்டோபர் 16, 1945ல ஸ்டார்ட் பண்றாங்க. இது எதுக்காக ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா, இந்த குளோபலி வி ஹாவ் டு எராடிகேட் ஹங்கர் அண்ட் வி நீட் டு இம்ப்ரூவ் நியூட்ரிஷன் அண்ட் ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்றதுக்காக தான் எய்மா வச்சு இந்த FAO வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. இவங்களோட மெயின் ரோல் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ரிசர்ச் பண்ணுவாங்க. ரிசர்ச் பண்ணி ரிப்போர்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அதில் சிக்னிஃபிகண்டான ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, த ஸ்டேட் ஆஃப் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன் இன் த வேர்ல்ட் ரிப்போர்ட், அண்ட் தி ஸ்டேட் ஆஃப் ஃபிஷரிஸ் அண்ட் அக்வாகல்ச்சர் ரிப்போர்ட், த ஸ்டேட் ஆஃப் வேர்ல்டு ஃபாரஸ்ட் ரிப்போர்ட். அண்ட் இந்த நியூஸ்ல இந்த ரிப்போர்ட்ல பர்டிகுலரா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த கிளைமேட் ஸ்ட்ரெஸ் இருக்கு பாத்தீங்களா, இது மூலியமா அதிகமா பாதிக்கப்படுறது யாருன்னா புவர் ஹவுஸ் ஹோல்டு தான். அவங்களோட டோட்டல் இன்கம்ல ஹீட் ஸ்ட்ரெஸ்னால 5% இன்கம் வந்து வருஷம் அவங்க இழக்கிறாங்க. ஃப்ளட்ஸ்னால 4.4% இன்கம் வந்து இழக்கிறாங்க. இதே இது நம்ம வெல்த்தியர் பீப்புளோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து மோர் செக்யூர்டா இருக்காங்க. அப்ப இந்த ரிப்போர்ட்ல இதுக்கு என்ன காரணம் கொடுத்துருக்காங்கன்னா, புவர், அதுவும் பர்டிகுலரா ரூரல் ஏரியால இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க ஒரே ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஆன் ஃபார்ம்ஸ் இன்கம். அவங்களுக்கு விவசாய நிலத்துல இருந்து மட்டும்தான் இன்கம் கிடைக்குதே தவிர அதர் சோர்ஸ்ல இருந்து இன்கம் கிடைக்கிறது இல்ல. அதனால அவங்க ரொம்ப வல்னரபிளா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஆஃப் ஃபார்ம் இன்கம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடையாது. இதே இது வெல்த்தியர் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டைவர்சிஃபைடான இன்கம் இருக்கு, ரிசோர்ஸ் அக்சஸ் இருக்கு, டெக்னாலஜி அக்சஸ் இருக்கு. இது மூலமா அவங்க இந்த கிளைமேட் சேஞ்சை வந்து எஃபெக்டிவா கோப் அப் பண்ணிடுறாங்க. அப்ப இந்த ரிப்போர்ட்ல நமக்கு இந்தியாவுக்கு என்ன மெஷர் வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்னு வந்து இந்த புவர் பீப்புளுக்கு வந்து சோஷியல் ப்ரொடெக்ஷன் ப்ரோக்ராம் வந்து நம்ம கொண்டு வரணும். விச் மீன்ஸ் ஒரு மந்த்லி இன்கமோ இயர்லி இன்கம் சப்போர்ட்டோ நம்ம வந்து என்ன பண்ணணும், கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுக்கணும். அடுத்து வந்து ஜெண்டர் டிரான்ஸ்பரேட்டிவ் மெத்தடாலஜிஸ் வந்து நம்ம எம்ப்ளாய் பண்ணணும். அதாவது இப்போ இந்த புவர் ஹவுஸ் ஹோல்ட்ல இருக்கிற உமன்ஸ்க்கு வந்து அதர் ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். அண்ட் ஒர்க் ஃபோர்ஸை வந்து என்ன பண்ணணும், டைவர்சிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட்ல ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து நேஷனல் இன்னோவேஷன்ஸ் ஆன் கிளைமேட் ரெசிலியன்ட் அக்ரிகல்ச்சர் வந்து ப்ரோக்ராம் வந்து வச்சிருக்கோம். இந்த ரெசிலியன்ட் இருக்கு இல்லையா, ஏன்னா இந்த புவர்ஸ் வந்து பாதிக்கப்படுறது வந்து நம்மளோட அக்ரிகல்ச்சர் வந்து கிளைமேட் சென்சிட்டிவ் அக்ரிகல்ச்சர். அதை வந்து நம்ம கிளைமேட் ரெசிலியண்டா மாற்றணும். அதுக்கான ப்ரோக்ராம் இது. அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி கொடுக்கறதுக்காக MGNREGA வந்து வச்சிருக்கோம். இது வந்து இந்த நியூஸ் ஆர்டிகல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.